ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். மண்டே ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸே அதிகம் தான் சொல்லலாம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையும் கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு தோல் உரிச்சிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சிக்கலாம். கொரன்னு அரைச்சிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து அதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். 1 கப்பு வேர்க்கடலைக்கு அரை கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அதையும் எடுத்து இது கூட சேர்த்துட்டு நல்லா ரவுண்டாக பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். லட்டு மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் சர்வ் பண்ணலாம். இல்லை கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்லேயே பண்ணி கொடுக்கலாம். ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்குலாம் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கையோட சப்பாத்தி அண்டு முட்டை கிரேவி தான் செய்யலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தது என் பையன். எனி டைம் கூடயே இருக்கணும் அவருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து சாமான் நல்லா உருட்டிக்கிட்டு இருப்பான் அவன். டின்னர் ரெடி பண்ணிட்டு கையோட மாவையே அரைக்க போட்டிருந்தேன். அரைக்கலான்னு நான் போட்ட நேரம் பார்த்து 10:30 தான் கரண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாவு அரைச்சிட்டு தூங்கவே 11 o'clock ஆயிடுச்சு. மாவு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 3 days காலி பண்ணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.